வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த மைவி3 ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடியது இப்போ யூஓடபிள்யூ அதிகாரிகள் 2வது சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஸ்கிடையே அதிகப்படியான ஒரு குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கி இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தரப்புல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே நமக்கு 2 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்புலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு தரப்புலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இன்னும் மைவி3 சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நம்ம சேனல் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வி சப்போர்ட் மைவி3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மைவி3 கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதா, மக்களுக்கான பணங்கிறது எப்போ வரும், ஒருவேளை கம்பெனி செயல்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுப்பாங்களா, இல்லைனா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஓடபிள்யூ அதிகாரிகள் எதுக்காக இந்த 2வது சான்ஸை கொடுக்கணும், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நீதிமன்றத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கேஸை முடிக்கிறதுக்காக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் மைவி3 கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கான அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூ அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிவெடுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஸ் கொடுத்துட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்தே ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இனிமேல் கொடுக்க போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 100 கோடியோ 118 கோடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா மக்களுடைய பொருளாதாரம் இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க அடிப்படையில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மைவி3 வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஸ்டாப் ஆகி, அதன் அடிப்படையில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் கொண்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியப்படுத்திக்கிறேன். மைவி3 கம்பெனி செயல்படுமா படாதா, இப்போ யூஓடபிள்யூ அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு 2வது வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கம்பெனி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு பதிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. யூஓடபிள்யூ அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், இவங்க மட்டும்தான் இதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை, தெளிவான ஒரு பதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வழி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய வகையில் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். நீதிமன்றமாக இருக்கட்டும், யூஓடபிள்யூ அதிகாரிகளாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி மைவி3 சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.